எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ வந்து நம்ம ஆடி மாதத்துடைய பூஜைகள் பற்றி பேசி ஸ்ரீதேவியை வைக்கிறத பற்றி பேசினோம். இப்போ ஒருத்தர் கேட்டிருக்கா, நாங்கள் பாலக்காட்டுக்காரா, நாங்கள் வைக்கலாமான்னு. தாராளமாக வைக்கலாம். அம்பாளை வைக்கிறதுக்கு என்னைக்கு வேணால் வைக்கலாம். நாயன்மாரோட ஒரு இதாக்கம் நான் சொல்லியிருக்கிறது. நாயர் கம்யூனிட்டி எப்படியெல்லாம் இந்த ஸ்ரீபோதி அப்படிங்கிறவாளை வரவழைப்பா அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம இன்னையிலேருந்து கூட வேணாலும் வச்சுக்கலாம் ஆற்றுல. அதுபோல் அதில் வந்து இந்த முக்குற்றி அப்படிங்கிற ஒரு பச்சிலை, அந்த பச்சிலையை வந்துட்டு அவள் நல்லா இடிச்சுட்டு அதோட வந்து வெள்ளத்தை வந்துட்டு பொட்டாயிட்டுப்பான். அவ்வளோ கெட்டியாக அரைச்சி இடித்து எடுத்துட்டு அதை வந்து பொட்டாயிட்டுக்கிற வழக்கம் அவளுக்கு உண்டு இந்த கர்க்கடக மாதத்தில். அப்புறம் அடுத்த ஒரு கேள்வி, சுமங்கலியா இல்லாதவா குத்து விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு. எல்லாமே மனதை பொறுத்தது. மனசில் வந்து இல்லை நான் அம்பாளுக்கு ஏற்றுறேன் அப்படின்னு நினச்சின்னா அதை ஏற்றி விடலாம். என்ன, மனசை பொறுத்தது தான். மனசை பொறுத்தது, நம்மளை சுற்றி இருக்கிறவாளுடைய ஞானத்தை பொறுத்தது எல்லாமே. ஏன்னா அஜ்ஞானம் நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவளையெல்லாம் திருத்த முடியாது. நம்ம திருத்தறதுக்காக வரலை, நம்ம நோக்கம் வேறு. அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஏற்றலாம். என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து எனக்கு மாமா போன அப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறதுல இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதான் நான் சொல்கிற மாதிரி மனசு தான் காரணம். அப்போ நான் இப்படி போகிறேன், ஒரு இடத்துக்கு போகிறேன், 9 கஜம் கட்டிட்டு போகிறேன். போயிட்டு இருக்கும்போது நெத்தியில் ஒரு ரக்ஷையோடது மாத்திரம். நம்ம அன்றைக்கி வந்து ஒரு கணபதி ஹோமம் இல்லை, நம்ம உச்சிஷ கணபதி அவள் அனுப்பிச்சிருந்தா பிரசாதம், அதில் ரக்ஷை உண்டு. அந்த ரக்ஷையை இட்டுண்டு நான் வந்து அந்த இடத்துக்கு போகிறேன். அவர் வந்து அந்த அந்த கோவிலில் நடத்துகிறவர் வந்து என்னை ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் பார்க்குறார். பார்த்துட்டு என்கிட்ட கேட்குறார், நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் ஆறு அப்படிங்கிறத. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் என்னோடய அப்பா தான். என் அப்பா சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாமா சொன்ன, மாமாவே அவருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், அம்மா இவர் போயிட்டார் இல்லாமல் நான் சொல்கிறேன். சொல்லும்போது அது வந்து ஒரு லலிதாம்பிகை கோவில். சொல்லும்போது எனக்கு பயங்கர சங்கடம். அப்போ அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் சொன்னார், ஸ்ரீவித்யா உபாசகி நித்திய சுமங்கலியாக்கும், நீங்கள் நெத்திக்கிட்டுக்காமல் வரப்படாது, கையில் கழுத்தில் ஒன்றும் போட்டுக்காமல் எல்லாம் வரப்படாது, அப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இல்லை. உங்களுக்கு அக்ஞா சக்கரம் இருக்குது, அதனால் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஆளாக்கும் நீங்கள் வந்து நித்திய சுவாசினி, அதனால நீங்கள் கண்டிப்பாக நெத்திக்கிட்டுக்கணும்னு சொல்லிட்டு அப்போவே அங்கேயே இருந்து எனக்கு குங்குமத்தை எடுத்து கொடுத்து என்னை வச்சுக்க சொன்னார். அவர் பெரிய சன்னியாசி அவர் சொல்கிறார். அதனால மனசை பொறுத்து ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த பூஜைகள் என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறான். இதில் என்னன்னு கேட்டால், பொண்டுகளுக்கு பொண்டுகள் தான் எதிரியாக இருக்கா. இன்னொரு பொண்ணு தான் வந்து சொல்கிறா நீ பண்ணாதேன்னு சொல்லிட்டு. அதான் அதில் உள்ள விஷயம். நீங்கள் தாராளமாக ஏற்றலாம், தப்பு கிடையாது. ஜபம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். மனசு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். ஓகேவா? அவர் சொல்கிறார், விதவாங்கிற வார்த்தையே இல்லை அம்மா, நீங்கள் ஏன் அதை வச்சுன்னு மனசில் வச்சுன்னு நடக்கிறேள் அப்படின்னு என்கிட்ட கேட்டார் அவர். இது நடந்த விஷயம். ஒரு மாமா போய் ஒரு 1.5 மாதத்தில் நடந்த விஷயம். நான் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு போகிறேன். அப்படி போகும்போது தான் இதை பற்றியெல்லாம் அவர் பேசுகிறார் என்கிட்ட. நம்மளை அதெல்லாம் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. அதனால தாராளமாக விளக்கேற்றலாம்.
அடுத்த கேள்வி தான் சூப்பர் கேள்வி. தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணலாமா? சண்டி இருக்கா? நவாக்ஷரி மந்திரம் இருந்தால் பண்ணலாம். நவாக்ஷரி இல்லாமல் சண்டி பண்ண முடியாது. என்னது ஃபுல் அண்ட் ஃபுல் மந்திரங்களால் ஆனது. நீங்கள் சொல்கிற தவறான வார்த்தைகள் நம்மளை வந்துட்டு வேறு எண்டுக்கு கொண்டே விட்டுடும். சரியா? அப்போது தேவி மகாத்மிய பாராயணத்தை பற்றி சப்தஸ்லோகி யார் வேணால் சொல்லலாம், டெய்லி சொல்லிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ தேவி மகாத்மியம் சப்தசதி பாராயணம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அவாவா குருநாதர் என்ன சொல்கிறாரோ அப்படி பண்ணுங்கோ. ஆனால் யூஸ்வலாக உள்ளதை நான் சொல்கிறேன். இதை வந்து ஒரே நாளிலையும் பண்ணி முடிக்கலாம். 3.5 மணி நேரம் ஆகும், பண்ணி முடிச்சுடலாம். அடுத்தது வந்து 3 நாளில் பண்ணலாம், 7 நாளில் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் வச்சு பண்ணுறது. அது எல்லா சாப்டர் எப்போங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நவாக்ஷரி இருக்கிறவாளுக்கு தெரியும், தெரியாதவாளுக்கும் சொல்கிறேன். நவாக்ஷரி இல்லாமல் சப்தசதி பாராயணம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். எப்படி பண்ணணும் சப்தசதி பாராயணம்? அதில் வந்து சாபோத்தாரண மந்திரம் இருக்குது, அதை 7 தடவை சொல்லணும். அதுக்கப்புறம் நவாக்ஷரி 108, அதுக்கப்புறம் உத்கீர்ண மந்திரம் 21 தடவை. இப்படி சொல்லி இந்த 13 அத்தியாயங்களையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சாவதோதாரண மந்திரம் 7 தடவை, நவாக்ஷரி 108, உத்கீர்ண மந்திரம் 21 சொல்லி தான் முடிக்கணும். சரியா? இப்போ நம்ம ஒரே நாள்லன்னா அந்த 13 சாப்டரையும் ஒன்றா படிச்சு விட்றது ஒரே நாளில். நிறைய பேர் இருக்கா, மாமாவோட சிஷ்யம் இருக்கா, டெய்லி சப்தசதி பாராயணம் உண்டு, தேவி மகாத்மியம் உண்டு. அவள் வந்து டெய்லி 13 சாப்டர் முடிக்கிறாள். ரொம்ப வருஷங்களாக பண்ணிகிட்ருக்கா, டெய்லி ஒர்க். இங்கே மாமா வந்து எப்படின்னு கேட்டோன்னா, நம்ம நவராத்திரி நாட்களில் 13 சாப்டரும் ஒரே நாளைக்கு இது பண்ணுறது உண்டு. அப்படி இல்லைன்னா டெய்லி தேவி மகாத்மியம் பாராயணம் மாமாவுக்கு உண்டு, மாமாவோட அப்பாவுக்கு உண்டு, மாமாவுடைய தாத்தாவுக்கு உண்டு. அவளுக்கெல்லாம் சப்தசதி பாராயணம் உண்டு. அதில் என்ன பண்ணுவாள், இதை வந்து ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து ஆரம்பிக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் சாப்டர், திங்கக்கிழமை அன்னைக்கு 2, 3, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 4ஆம் சாப்டர், புதன்கிழமை அன்னைக்கு 5, 6, 7, 8, அடுத்தது வியாழக்கிழமை அன்னைக்கு 9, 10, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 11, சனிக்கிழமை அன்னைக்கு 12, 13. அப்படி 7 நாளில் முடிச்சு விடலாம். சரி, 1ஆம் சாப்டர் பண்ணும்போது என்ன நைவேத்தியம்? சக்கரை பொங்கல் நைவேத்தியம். 2, 3 சாப்டர் பண்ணும்போது தேன், சர்க்கரை, பழம். சர்க்கரைன்னா வெல்லம், நாட் சுகர். இது வந்து கேரளத்து இதுபடி சொன்னால் சர்க்கரைன்னு போட்டிருக்கேன். சர்க்கரைனா அஸ்கா கிடையாது, வெல்லம். அடுத்தது 4ஆம் சாப்டர் பண்ணும்போது சித்திரான்னம். நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம், அப்புறம் வந்து புளி சாதம், எதை வேணால் பண்ணலாம். 5, 6, 7, 8 சாப்டர் படிக்கும்போது பால் பாயச நைவேத்தியம். 9, 10 பண்ணும்போது தயிர் சாதம் நைவேத்தியம். 11ஆவது அத்தியாயம் படிக்கும்போது தேங்காயும் பழம், வெத்தலைப்பாக்கு. எல்லா நாளைக்கும் வெத்தலைப்பாக்கு உண்டு நைவேத்தியத்துக்கு. ஆனால் தேங்காய் பழமாக வச்சு மட்டும் பண்ணுறது ஃப்ரைடே அன்னைக்கு. அதுக்கப்புறம் சனிக்கிழமை முடிக்கிற நாள் அன்றைக்கி வந்து 12, 13 முடிக்கிற நாள் அன்றைக்கி வந்து எள்ளு சாதம். இந்த மாதிரி சாப்டர்ஸை முடித்து 9 நாள் 32 நாளும் நீங்கள் பண்ணிக்கலாம். 4 தடவை வரும், என்ன 4 ரவுண்டு வரும், 7 நாளாக வச்சுப்பேன். 4, 7, 28. இன்றைக்கி வந்து ஆடி ஆல்ரெடி 2ஆம் தேதியாக எடுத்து 28 நாளைக்குள்ள கதை வந்து நான் சொல்லியிருக்கேன். வர ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சொல்கிறேன். சனி போக ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தேன்னா 32 நாளைக்கும் நீங்கள் படித்த பலன் கிடைத்து விடும். தேவி மகாத்மிய பாராயணம் ஆடி மாதத்தில் படிக்கிறது. 13 ஒரே நாளைக்கு முடிக்கலாம். 3 முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி பிரிக்கிறா அப்படின்னா 1, 2, 3 ஒரு நாளைக்கு, 4, 5, 6, 7, 8 ஒரு நாளைக்கு, 9, 10, 11, 12, 13 அது எல்லாம் அப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா 1, 2, 3, 4 ஒரு நாளைக்கு, 5, 6, 7, 8 ஒரு நாளைக்கு, 9, 10, 11 ஒரு நாளைக்கு, 12, 13. அது நீங்கள் வந்து சாப்டர்ஸை எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு 13 சாப்டர் இருக்கிறதுனால 5 5ஆக முடிச்சுக்கலாம். ஒரு 5 அடுத்த நாளைக்கு 5 பண்ணிக்கலாம், 10 ஆகிடும். பாக்கி அடுத்த நாளைக்கு 13, 11, 12, 13 3 ஒரு நாளைக்காக வரும். அது நீங்கள் அதை அக்கார்டிங்லி நீங்கள் பண்ணிக்கலாம்.
இது வந்து சுந்தரகாண்டம் வாசிக்கிற மாதிரி தான். சுந்தரகாண்டமும் இதே மாதிரி வாசிக்கலாம். ராமாயண மாதம் ஆனதுனால சுந்தரகாண்டமும் இதே மாதிரி 3 நாளைக்கு உள்ள சாப்டர்ஸ் இருக்குது. நான் அதை வந்து நாளைக்கு சொல்கிறேன். என்னோடய சுந்தரகாண்ட புக்கு எனக்கு இன்றைக்கி அது ஞாபகம் இருக்குல்ல, சுந்தரகாண்ட புக்கை நான் எங்கேயோ வச்சுருக்கேன். நான் சுந்தரகாண்ட பாராயணம் 3 தடவை முடிச்சிருக்கேன். அது அப்படி தான் பண்ணித்து. அது வந்துட்டு 7 நாளில் அப்படி தான் நான் பண்ணி முடித்தேன் சுந்தரகாண்ட பாராயணம். எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது, நான் தமிழில் தான் படிச்சிருக்கேன். ஸ்லோகம் தமிழில் வந்துட்டு அது கீழே அதோடைய அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் கீழே தமிழாக்கம், அதுக்கப்புறம் வந்துட்டு அதோடைய பொருள் அப்படியா இருந்தது. அப்படி தான் பண்ணி முடித்தேன். 3 தடவை முடிச்சிருக்கேன் சுந்தரகாண்ட பாராயணம். தேவி மகாத்மியம் ஒரு 2-3 தடவை தான், அதிகம் கிடையாது. ஏன்னா எங்கள் மாமா தான் தேவி மகாத்மியத்தோட ஆள். அதனால் மாமா பண்ணிட்டு விடுவா. நம்மளோட நீ உனக்கு கொடுத்த ஜபத்தை ஒழுங்காக பண்ணுன்னு தான் சொல்லுவேன். வேறு எதுவும் பண்ண சொல்ல மாட்டேன். சசநாமம் மட்டும் டெய்லி நடக்கும். அப்படி தேவி மகாத்மிய பாராயணம். இதை தவிர நம்ம இன்றைக்கி வந்து இன்னொரு சப்ஜெக்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் பகவத் சேவை. பகவத் சேவை அப்படிங்கிறது வந்துட்டு கேரளாவில் உள்ள வழக்கம். நம்பூதிரிகள் வந்து இதை ஈஸ்வர சேவை அப்படின்னு சொல்லுவாவா. அவள் பண்ணுற விதம் ரொம்ப ரொம்ப தந்திர விதி ஆனதுனால ஒரு விளக்கு தான். அந்த விளக்கில் பார்த்தேன்னா நம்ம ஊரில் எல்லாம் வந்துட்டு இப்போது பூ இஷ்டம் போல் பூ அப்படி பூவை போட்டு பண்ணுவான். அம்பாளுக்கு வந்து பூ ரொம்ப விசேஷம். அதனால் அவள் உள்ள எல்லா தந்திர சாஸ்திரம் தான். மேக்ஸிமம் ஒரு 1/2 கிலோ பூ இதெல்லாம் பார்த்துருக்கேன், அவள் பண்ணுறதையும் பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் 1/2 கிலோ இருந்தால் போகும் பூ அவளுக்கு. அதிகம் பூவெல்லாம் வேண்டாம். ஏன்னா எல்லாமே முத்திரைகள். இந்த தேவி மகாத்மியத்தை சொல்லி இந்த இதை பொறுத்த வரைக்கும் பகவத் சேவையை பொறுத்த வரைக்கும் சாந்தி துர்கா பரமேஸ்வரி தான் ஆள். ஏன் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட கேட்டோம். அப்பா பகவத் சேவை பண்ணியிருக்கா, ரொம்ப பண்ணியிருக்கா, நிறைய பண்ணியிருக்கான்னா நிறைய பண்ணியிருக்கா. தன்னோட வாழ்நாளில் ஆடி மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியாக இருக்கும். காலம்பர கணபதி ஹோமம், சாயங்காலம் பகவத் சேவை. இந்த பகவத் சேவை என்னத்துக்கு அப்படின்னா அம்பாளுக்கு தான். ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம், ஆடி மாதம் வந்து அம்பாளுடைய மாதம். அப்போ அம்பாளுடைய மாதத்தில் பண்ணும்போது தேவி மகாத்மியம், லலிதா சஹஸ்ரநாமம், திரிஷதி. லலிதா சாந்தி துர்கா பரமேஸ்வரிக்கு இருந்தாலுமே லலிதா மகா திரிபுர சுந்தரியத்தான் இதில் கொண்டு வரான். அது எதுக்கு அப்படின்னு கேட்டப்போ அவள் தான் எல்லாத்துக்கும் டாப் மோஸ்ட். அதனால் லலிதா மகா திரிபுர சுந்தரி தான் எல்லாத்தையும் கொடுக்க வல்லவள். அதனால் லலிதா திரிஷதி 300 அதை வச்சு குங்கும அர்ச்சனை. அதுக்கு எப்படின்னா 3 விளக்கு வச்சுப்பா. சில பேர் ஆற்றுல 2 விளக்கு, சில பேர் ஆற்றுல 3 விளக்கு. எப்படி அப்படின்னு கேட்டேன்னா, ஒன்று வந்துட்டு நடுவில் உள்ள விளக்கு வந்து அம்பாளோட விளக்கு. ஒரு பக்கம் நம்மளுடைய கணபதிக்கு ஒரு விளக்கு, கணபதிக்கு கணபதியோட பத்மம். இன்னொரு சைடு வந்து குலதெய்வம். குலதெய்வத்துக்கு ரொம்ப மதிப்பு. ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறதாக்கும் குலதெய்வ வழிபாடை பற்றி. குலதெய்வம் அருள் இருந்ததுன்னா நம்ம வந்து வேறு எதை பற்றியும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். அப்போது நம்ம பண்ணுற என்னது பண்ணுறதுனாலும் குலதெய்வத்தோட அருள் வேணும். அப்போ என்ன பண்ணுவான்னா, ஒரு சின்ன பத்மம் கணபதிக்கும் ஒரு சின்ன பத்மம் குலதெய்வத்துக்கும் போட்டு அந்த விளக்கு ஒரு நிலையில் இருக்கும். இந்த நடுவில் இருக்கிற அம்பாளோட விளக்கு அருமையான விளக்கு, பெரிய விளக்கு. 5 திரி போட்டு ஏற்றி அதை பண்ணுவாள். பண்ணும்போது பத்மம், இந்த பத்மம் எப்படி இருக்கணும், நம்ம வாசலில் போடுற ட்ரையாங்கிள், ஸ்ட்ரைட் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் மேலே இந்த கோலம் வந்து முக்கோண கோலம் போடுவோம், அந்த மாதிரி உள்ள கோலம். அது உள்ளுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிளுடைய முனை வந்து நம்மளை பார்த்து, யார் பூஜை பண்ணுறாரோ அவரை பார்த்து இருக்கணும், மேலே பார்த்து இருக்கக்கூடாது. ஏன்னா இவர் தான் கர்த்தா. இந்த இடத்துல உட்காந்து இந்த பூலோகத்தில் இருக்கிற மனிதர்களுக்காக பண்ணுறதுனால அவர் வந்து அந்த ட்ரையாங்கிள் அவரை பார்த்து தான் இருக்கணும். அதுதான் ரூல். அப்படி பண்ணும்பொழுது தான் அந்த கர்த்தாக்கு எந்த ப்ராப்ளம் வராமல் அந்த பகவத் சேவை அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த பலனை கொடுக்கும். அதுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டால், என்னோடய அப்பா பண்ணுற காலம் வரைக்கும் உள்ளது தான் நான் சொல்கிறேன். இப்போ உள்ள காலங்களை பற்றி நான் அதையும் சொல்கிறேன், எப்படியெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முக்கியமாக நவாக்ஷரி உபதேசம் கண்டிப்பாக வேணும். சண்டி உபதேசம் வேணும். இதுக்கு வந்து அங்கன்யாச கரன்யாசம் எல்லாமே இருக்குது. நாங்கள்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணும்போது ஜபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா இப்படி பண்ணுவாரா, பண்ணும்போது என்னதுக்கு இவர் பண்ணுறார் அப்படின்னு. அப்புறம் நம்ம மாமா வந்துட்டு இந்த அங்கன்யாச கரன்யாசத்தை சொன்னோன்னு தான், திக்பந்தனம் எல்லாம் சொன்னோன்னு தான் நம்மளுக்கு அதோடைய தால்பரியம் புரியறது. அவள்லாம் சொல்ல மாட்டான்,
பகவத் சேவை பண்ணுறவா இதுக்கு பண்ணுறோம் அதுக்கு பண்ணுறோம்லாம் சொல்ல மாட்டான். அதனால் திக்பந்தனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வாத்தியார் அங்கேருந்து எழுந்திருக்காரு. அதான் அதில் உள்ள விசேஷம். அவர் இருந்து அம்பாளை இருத்துவர். ஃபஸ்ட்டு அம்பாளை உட்கார வச்ச உடனே திருமதுரம் நைவேத்தியம். திருமதுரம்னா என்ன? நல்ல கனிந்த வாழைப்பழம், அது கூட வெல்லம் போட்டு கொஞ்சமாக பேரிச்சம்பழமும் போடுவாள். சில பேர் அதில் கற்கண்டு போடுறா, நெய்யை விடுறா, அதெல்லாம் இல்லை. திருமதுரம் தான் என்ன, தேன், வெல்லம், வாழைப்பழம், இந்த 3 போட்டு திருமதுரம். அது என்னென்னா அம்பாளை கொண்டு அதனால தான் சொல்கிறேன், அம்பாளை கொண்டு உட்கார வச்ச உடனே நல்ல ஸ்வீட்டு கடுமதுரம், 1க்கு 3 வெல்லம் போட்ட பாயசம். பகவத் சேவை பாயசம் அப்படின்னு சொன்னாலே 1க்கு 3 போட்ட பாயசம் தான். ஒரு படி அரிசி போடுறோன்னா 3 படி வெல்லம், 3 படி 3.5 படியே வெல்லம் போட்டுக்கலாம். அப்படியே இருக்கணும். அதில் பாதியான நெய் இருக்கணும். நெய் அப்படியே இது பண்ணி 1 மாதம் 1.5 மாதம், சில வீடுகளில் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு 2-3 மாதத்துக்கு இருக்கும். ஏன்னா உருளியில் பண்ணுறதுனால அதுக்கு வந்து ரொம்ப, நான் என்ன சொல்கிறதுன்னா, கெட்டு போகாது, அவ்வளோ நாளைக்கு நிற்கும் அது. அப்புறம் கேரளாவில் இருக்கிற உணக்கல் அரிசி அதை வாங்கி பண்ணுறது ரொம்ப விசேஷம். சரி, இந்த பகவத் சேவை எப்படி பண்ணுறான்? நடுவில் உள்ள விளக்கு, ஒரு பக்கம் குலதெய்வம், ஒரு பக்கம் கணபதி இல்லாமல் எதுவும் கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு தேவி மகாத்மிய பாராயணம் ஒருத்தர் படிச்சுட்டு இருப்பார். இந்த 13 அத்தியாயத்தையும் படிச்சுட்டு இருப்பார் ஒருத்தர். அதனால தான் இதுக்கு வந்து 2 மணிக்கூர்லேருந்து 3 மணிக்கூர் ஆகுது. லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனை, திருஷதி அர்ச்சனை, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கணபதி எழுந்தள்ளது, அது எல்லாம் பண்ணி முடிக்கும்போது 3 hours ஆகும். அதுக்கப்புறம் நமஸ்கார மந்திரம். அம்பாளுக்கு பிரியம் நமஸ்காரம் தான், சிவனுக்கு பிரியம் அபிஷேகம். பெருமாளுக்கு விசேஷம் வந்துட்டு அவருடைய அலங்காரம் ரொம்ப பிடிக்கும். சிவனுக்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் பார்த்தேன்னா அவருக்கு வெள்ளமாக கோரி விட்டுட்டே இருக்கலாம். அவருக்கு ரொம்ப பிரியம், அவர் அபிஷேக பிரியர். அதுபோல் அம்பாள் வந்து நமஸ்கார பிரியர். ஒன்றுமே இல்லாமல் நமஸ்காரம் பண்ணிடலாம். அந்த காலத்துல எல்லாம் ஆத்தியம் வந்து நமஸ்கார மந்திரம் தான் பொண்டுகள் எடுத்துப்பாள். அப்போ நமஸ்காரம் பண்ணுற விஷயம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஒரு 32 நமஸ்காரம் வருது. தேவி மகாத்மிய பாராயணத்துலேருந்து சில ஸ்லோகங்களை சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணுவா. கண்டிப்பாக வாத்தியார் நமஸ்காரம் பண்ணி ஆகணும். அந்த கிரகஸ்தா எல்லாரும் பண்ணும்பொழுது தான் அம்பாள் பிரீத்தி ஆவள். அப்படி நமஸ்கார மந்திரங்கள் பண்ணி அம்பாளை எழுந்திரிச்சு அவளுக்கு எல்லாம் கொடுத்து, அதில் வந்து அந்த காலத்தில் எப்படி பண்ணுவான்னா, விளக்கில் ஒரு குச்சியை வடியை கட்டிட்டு ஒரு ப்ளவுஸ் பிட்டு தான் போடுவாள். ஒரு முழம் பூ இல்லை மாலை, இது மட்டும்தான். இப்போ ரொம்ப வேறு விதமாக இருக்குது. இதை பண்ணிவிட்டு இதுக்கு இந்த பகவத் சேவைக்கு என்ன நைவேத்தியம் அப்படின்னா, கடுமதுரை பாயசம், நல்லா ஸ்வீட்டான பாயசம், சுண்டல், அதுக்கப்புறம் வடை. இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம திருமதுரத்தை கொடுத்துட்றோம். திருமதுரம் இப்படி 4 நைவேத்தியங்கள். இது வந்து சாயங்காலம் 6 மணிக்கு விளக்க வச்ச உடனே ஆரம்பிக்கிறது. வாத்தியார் இதுக்கு வந்துட்டு ஒரு மணி நேரம் முன்னாடியானும் வரணும். என்னன்னு கேட்டால் பத்மம் போடணும். இந்த பத்மம் போடுறதான் வச்சு இந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே 2 வட்டம், அதுக்கு மேலே அஷ்டதளம், அதாவது தாமரையோடைய இதழ் மாதிரி 8 தளங்கள் போட்ட பத்மம். அதை க்ளோஸ் பண்ணுவாள். கிழக்கு மேற்கு வாதல்கள் திறந்தது. நீங்கள் எந்த என்ன சொல்கிறது, ஸ்ரீசக்கரம், சுதர்ஷனம் எது பார்த்தாலும் அதுக்கு வாதில்கள் இருக்கும். அந்த மாதிரி வாதில்கள் இருக்கிற அந்த வாதிலை க்ளோஸ் பண்ணி பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணுற ஒரு பகவத் சேவை. இந்த பகவத் சேவையில் பண்ணுறதுல என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த மாதங்களில் நடக்கிற ஒரு வீடுகள்லையும் எப்படின்னு கேட்டால், வருஷத்துக்கு ஒரு முறையானும் கணபதி ஹோமமும் பகவத் சேவையும் பண்ணணும் அப்படின்னு கேரளாக்கார சம்பிரதாயம் வச்சுட்டுருக்கான். இதனால் என்ன நடக்கும்? ஏன்னா நம்மளுடைய ஆகங்களுக்கு வந்துட்டு எல்லா விதமான மக்கள்களும் வந்துட்டு போகிறோம். அப்போ ஒரு வருஷத்துக்கு இந்த கர்க்கடக மாதம், தட் இஸ் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே இது வந்து ஒரு ரீஜெனுவேஷன், நாட் ஒன்லி ஃபார் அஸ் அண்ட் ஃபார் அவர் ஹவுஸ் ஆல்சோ. அதுக்காகத்தான் இதை பண்ணுறான். இதை பண்ணும்பொழுது என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டால், இந்த பூஜைகள் எல்லாம் நிறைய பூ எல்லாம் அர்ச்சனை
அத்தனையும் வந்துட்டு வாசமுள்ள பூக்கள் தான். தாமரை ரொம்ப விசேஷம். இந்த காலங்களில் செண்பகம் கிடைக்கும். ஈவன் அம்பாளுக்கு இது கூட கிடைக்கும், நம்மளுடைய மனோரஞ்சிதம், அந்த மாதிரி பூக்களும் கிடைக்கும். இந்த பூக்களை வச்சு ஃபுல்லும் அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு இந்த விளக்கை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கண்ணில் ஒத்திப்பான். அம்பாள் வந்து தீபதேவியாக தான் இருக்காள். அவள் ஏன் தீபதேவியாக இருக்கா? நம்மளுடைய வாழ்க்கையில் இருளை மாற்றி, அறியாமை என்கிற இருளை மாற்றி நம்மளுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்து கொடுக்குறா. நாலேஜ் அப்படிங்கிறத கொண்டு வந்து கொடுக்குறா. அதனால் அவள் தீபதேவி. தீபத்தில் தான் அவளை பிரதிஷ்டை பண்ணுறது இந்த பகவத் சேவையை பொறுத்த வரைக்கும். விளக்கில் உள்ள தீபத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து ஒரு 2-3 கிளைண்ட் சொல்லியிருக்கேன், அவளுக்கு குலதெய்வமே விளக்கு வச்சு தான் பண்ணுவாளாம். அந்த மாதிரி இருக்கிறவா இருக்கா. அதனால் அந்த குலதெய்வத்துக்கு பண்ணும்போது மாவிளக்கு போடுறது அது ஒரு சம்பிரதாயம் வச்சுட்டு இருக்கா. என்ன குலதெய்வ வழிபாடில் விளக்க வச்சு பண்ணுறவாளத்தில் மாவிளக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு பகல் சேவை. பகல் சேவை இனிமேல் உள்ளதான் இம்பார்ட்டன்ட் பார்ட். இந்த பகல் சேவை முடித்த உடனே என்ன பண்ணுவார்னா, வாத்தியார் வந்து அந்த விளக்கு திரி எல்லாத்தையும் ஒருமிச்சு ஆக்கிடுவார். அதில் இருக்கிற அதுக்கு நைவேத்தியம் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த விளக்கு தானாக மலையேறத்துக்கு வைக்க சொல்லிடுவாள். சரியா? இன்னட்டு இந்த பூ அத்தனையும் ஒன்றா சேர்த்துவாள். அந்த பூ பத்மம் போட்ட பத்மத்துக்கு வந்து அரிசி மாவு, மஞ்சள், குங்குமம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாள். அந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து வருவாத்தியா. அதை சேர்த்தி வச்சுட்டு அதை வந்து ஸ்லோகம் சொல்லி, இன்றைக்கி வந்து அது வந்து அதோடைய பேர் வந்து ஹீலிங் டெக்னாலஜி, சுற்றி போடுறது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஸ்லோகங்கள் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை சொல்லி குடும்பத்தில் இருக்கிறவ அத்தனை பேரையும் நிற்க வச்சு 2 கையிலையும் பூ எடுத்து வாத்தியார் வாழை ஒழிஞ்சு அதை போடுவார். அதை ஒரு இடத்துல சேர்த்து வைக்க சொல்லுவார். சேர்த்து வச்சுட்டு அதை என்ன பண்ணுவாள் அப்படின்னா, அவள் குடியிருக்கிற வீடுடைய 4 மூலையிலையும் போய் அதை வந்து ஒரு சின்னதாக ஒரு குழி தோண்டி அதில் வந்து அதை போட்டு அதை மூடி வைக்க சொல்லுவார். இது என்னத்துக்கு அப்படின்னா, இது நம்மளுடைய வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதில் முழுவதும் யூஸ் பண்ணியிருக்கிறது சண்டி காவல் தெய்வம். அதனால தான் சண்டி இருக்கணும். பால் சேவை பண்ணுறவாளுக்கு வந்து நவாக்ஷரி கண்டிப்பாக உபதேசம் இருக்கும். அது இருந்தால்தான் பண்ண முடியும். அதனால அந்த மாதிரி அப்படி போடுறதுனால இது என்ன, அதனால தான் நான் சொல்லும்போது சொன்னேன், இந்த தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணுறவாளுக்கு சண்டி இருக்கணும்னு. ஏன்னா இது முழுவதும் மந்திரங்களால் ஆனது தேவி மகாத்மியம். இதை வந்து பகல் சேவைக்கு யூஸ் பண்ணுறோம். ஆடி மாதங்களில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த பகல் சேவை பண்ணுறதுனால இது வந்து டோட்டலாக கால்குலேஷன்ஸ் தான். 8 தளம், அஷ்டதள பத்மம், அதை வச்சு தான் இதை பண்ணுறா. நம்மளுக்கு வந்து மேருவெல்லாம் வரும்பொழுது 43 கோணங்கள் அதெல்லாம் வரும். என்ன, இது மேருவில் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மேரு அப்படி கூட எடுத்துக்கலாம் இந்த பத்மத்தை. ஆனால் இது வந்துட்டு சண்டிக்குள்ள பத்மம். இந்த பத்மத்தை போட்டு இதை பண்ணும் பொழுது அந்த வீட்டில் நெகட்டிவிட்டி இருக்காது. ஏன் அதை வந்துட்டு நம்ம வருஷம் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டில் நிறைய வேலைகள், ஏதாவது ஒரு வேலை நடக்கும். எல்லா வீட்லேயுமே ஏதாவது ஒரு வேலை வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும். ப்ளம்பிங் ஒர்க்கு, அது இது ஏதாவது ஒன்று நடக்கும். அதோடைய எஃபெக்ட் எல்லாம், பேட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நம்ம பண்ணுறோம். இதில் இன்னொன்று என்ன கேட்டால், நம்ம வந்து யாராவது தவறி போயிட்டால் அந்த வருஷங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆனால் ஒரு வீட்டில் தான், ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தான் பண்ணால் அதெல்லாம் கிடையாது. யார் வேணால் எந்த வீட்டில் வேணால், அண்ணா தம்பிகள் 4 பேர் இருக்கா, 4 பேர் வீட்லேயும் பண்ணிக்கலாம். என்ன கிழமை 32 நாளுமே விசேஷம். வாத்தியாருக்கு வந்து அமாவாசை அன்னைக்கும் பிரதமை அன்னைக்கும் வந்து பண்ண மாட்டார். என்ன, அந்த 2 நாள் மட்டும்தான் பண்ணுறதில்ல. பௌர்ணமாவாசைக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் வாத்தியார் 1 வருஷத்துக்கு முன்னாடியே புக் ஆகிடுவார். இப்போ இருக்கிற காலத்தில் என்ன பண்ணுறான், இதை நான் சொல்லியே ஆகணும். என்னன்னு கேட்டால், அவள் திக்பந்தனம் பண்ணிக்கிறாள். சரியா? திக்பந்தனம் பண்ணியாச்சுன்னா தே ஷுட் நாட் கெட் அப் ஃப்ரம் தட் பிளேஸ். நான் இப்போ நிறைய பார்க்குறேன். இப்போ ஒரு வருஷமாக நான் எதுவும் பார்க்கறது கிடையாது. ஒரு வருஷமாக இல்லை, கொஞ்சம் நாளாகவே நான் பார்க்குறது இல்லை. போய் எழுந்து அர்ச்சனை பண்ணிட்டு எழுந்து போய் அலங்காரம் பண்ணுறான். இவள் வந்து நான் பண்ணுறது தப்புன்னு சொல்ல கிடையாது.
அலங்காரத்துக்கு மதிப்பு கொடுக்கறத விட இதில் வந்து ஆத்மார்த்ததைக்கு தான் ரொம்ப மதிப்பு ஜாஸ்தி, அம்பாளுடைய நாமாவளிக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. அப்போ நம்ம வந்துட்டு அதுக்காக ஒருத்தர் என்ன இந்த மாதிரிலாம் அந்த பண்ணுறவர் வந்து கர்த்தாவாக உட்காந்து பண்ணுற வாத்தியார் எழுந்திருக்கவே கூடாது. ஏன்னா அவர் திக்பந்தனம் போட்டுருக்கார் அந்த இடங்களில். பாக்கி உள்ள ஏன்னா நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கும் ஒரு வீடுன்னு வரும் பொழுது. அது எதுவுமே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த வீடுகளில் வந்து நம்மளுக்கு வந்து தேவிகள் இருக்கா. என்ன இங்கே தேவதைகள் என்னை சுற்றியே நிறைய தேவதைகள் இருப்பாள். அந்த தேவதைகள் வந்து நான் சொல்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே தத்தாஸ்து சொல்லிகிட்டு இருப்பேன். இப்போ இந்த வாத்தியார் வந்து இதை பண்ணும்பொழுது என்ன பண்ணுற திக்பந்தனம் பண்ணிக்கிறாருன்னா, அவரை சுற்றி எந்த தேவதையும் வராமல் அவர் வந்து அவருடைய ஜபங்கள்லையும் அவருடைய பூஜைகள்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதில் வேறு யாரும் உள்ளே இந்த பேட் எஃபெக்ட்ஸ் எதுவும் உள்ளே வரப்படாது அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறது. இது வந்து டோட்டலி ஒரு தந்திர விதானத்தில் பண்ணுறது. நம்பூதிரி எழுந்திருக்க மாட்டார். வாத்தியார் ஏன் எழுந்திருக்கிறார் தெரியலை. அவள் இப்போ வந்துட்டு பெரிய விளக்கு வச்சு புடவை கட்டி என்ன அலங்காரங்களுக்கு கொடுக்கறத வந்துட்டு இதுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நம்ம அபிப்பிராயத்தை சொல்லிடணும் இல்லையா. நான் எங்காத்துல எல்லாம் பண்ணும்பொழுது நான் வாத்தியாரை க்ளீனாக சொல்லிவிடுவேன். ரொம்ப கிளியர் கட். நம்ம மாத்தில் எந்த பூஜைக்கு வந்தாலும் சரி. ஆனால் நம்ம அதுக்கு வரும்போதே அவளுக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நம்ம அப்படி வளர்ந்துட்டோம். நமஸ்காரம் எங்கள் அப்பா என்றைக்கு தனக்கு நமஸ்காரம் பண்ண முடியலையோ அன்றைக்கி அவர் பகவத்சேவை பண்ணுறதை நிறுத்திட்டார். வாத்தியார் கூட வாத்தியாரும் நமஸ்காரம் பண்ணணும், கிரகஸ்தனும் நமஸ்காரம் பண்ணணும். அலங்காரங்களுக்கு மதிப்பு கொடுக்காதீங்கோ. அதில் வந்து ஒரு நல்லா ஒரு குச்சியை கட்டினா ஒரே ஒரு முழம் பூ, ஒரு ப்ளவுஸ் பிட்டு அம்பாளுக்கு வந்து வஸ்திரம் கொடுக்குறோம். என்ன அந்த அந்த அளவுக்கு வந்து முன்னாடி காலத்துல எல்லாம் அப்படி பண்ணவே மாட்டா. இன்றைக்கி வந்துட்டு இதை வந்து ஐ டோன்ட் நோ ஹவு டு டெல். இதை வந்து ஒரு பெரிய நம்ம நவராத்திரிக்கெல்லாம் பண்ணுற அலங்காரம்லாம் ஓகே, விளக்குக்கு பண்ணுறது. இதில் வந்து அம்பாளை ஆவாகனம் பண்ணுறோம். இந்த புடவை புது புடவையாக இருக்கணும். இது புது புடவை வாங்கியிருக்காளா இல்லையா தெரியாது. நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த புடவை யாருக்கு கொடுக்க போகிறா, யார் கட்டிய போகிறா, அம்பாளுக்கே எப்போவுமே வச்சுருக்க போகிறாளா, இதெல்லாம் அவள் சொல்லணும். என்ன அன்னைக்கு சொல்லியிருக்கிறது வந்து அம்பாளுக்கு ரொம்ப சிம்பிளாக அப்படியே அம்பாளை கொண்டு அந்த விளக்கில் கொண்டு ஆவாகனம் பண்ணுறோம். அப்படி ஆவாகனம் பண்ணுற இடத்துல இந்த அலங்காரங்களுக்கு அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. இந்த ஆடி மாதத்தில் நம்ம வந்து பகவத் சேவை, தேவி மகாத்மிய பாராயணம் எல்லாமே பண்ணலாம். தேவி மகாத்மிய பாராயணத்துக்கு நவாக்ஷரி உபதேசம் கண்டிப்பாக வேணும். அது இல்லாமல் படிக்க முடியாது. சப்த ஸ்லோகி படிக்கலாம், சப்த ஸ்லோகி படிக்கலாம். நம்ம வந்து லலிதா சஹஸ்ரநாமம் நவாக்ஷரி இருந்தாலே நம்ம லலிதா சஹஸ்ரநாமே படிக்கலாமே. அப்படி இருக்கும்போது எல்லாரும் சொல்லுவா மாமி எதுக்கு இப்படியே சொல்லிகிட்டு இருக்கான்னு. நம்ம அந்த ரூலில் தான் வந்துட்டுருக்கோம். அதில் மாற்றமே கிடையாது. மாமா சொன்னதுக்கு மேலே எதுவும் கிடையாது. நவாக்ஷரி இல்லாமல் தேவி மகாத்மியம் படிக்க முடியாது. அடுத்த எபிசோடில் அடுத்து வர பூஜைகள் இது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி தான் ஆடி மாதத்தோடு ஒரு 2-3 நாள் போகும். இதெல்லாம் மத்தியானத்துக்கு மேலே நடக்கிற ரெக்கார்டிங்ஸு. காலம்பரை எதுவும் பண்ண முடியறதில்லை, நம்மளுடைய வேலைகளே இருக்குது. அதனால் மத்தியானத்துக்கு மேலே பண்ணுறதுனால யூனிஃபார்ம் இல்லை, நார்மல் இதுக்கு வந்துவிடுவேன். அதனால் இப்படி இது மத்தியானத்துக்கு மேலே வர ரெக்கார்டிங்ஸ் தான். எல்லோரும் அம்பாளை பூஜை பண்ணுங்கோ. உங்களால் முடிஞ்சதை சொல்லி பூஜை பண்ணுங்கோ. தமிழில் இருக்கிற பாடல்களையே சொல்லலாம். எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியலை, எனக்கு வந்துட்டு உபதேசம் இல்லை. அம்பாளை வழிபடுறதுக்கு உபதேசம் இருந்தால் அது ஒரு டூல், அது ஒரு வழி, அது ஒரு ஈஸி வழி. என்ன ஈஸி வழி? அதை கொண்டு வந்து நிறுத்துறது ரொம்ப கஷ்டமாகும். ஆனால் அதை பண்ணிடலாம். ஆனால் அது கிடைக்கிறதுக்கு இல்லாதவா என்ன பண்ணுவான்? எல்லாருக்கும் கிடைச்சிடாது இல்லவா? மாமா எப்போது சொல்லுவார் வந்துட்டு ஸ்ரீவித்யா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அம்பாளுடைய அருள் இருக்கணும், நம்மளுடைய பிறவி பாக்கியம் இருக்கணும், நம்மளுக்கு அதுக்குள்ளே கர்மா இருக்கணும். சரி, எனக்கு அதுக்குள்ளே கர்மா இல்லை, நான் என்ன பண்ணலாம்? அம்மா உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்கோ. அது ரொம்ப விசேஷம், அது ஆத்மார்த்ததை. அதனால் இதை நீங்கள்லாம் பண்ணலாம். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை எத்தனை பேருக்கு வெத்தலை பாக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு வெத்தலை பாக்கு கொடுங்கோ. நேற்றுக்கு வியாழக்கிழமை, நேற்றுக்கே மருதாணி இட்டுன்னு இருந்திருக்கலாம், இன்றைக்கும் இட்டுக்கலாம், தப்பில்லை. ஆடி மாதத்தில் மருதாணி இட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம். நன்றி, வணக்கம்.